பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோம் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோம் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோம் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, ஆராதனை டிவி வழியாக நம் இல்லங்களில் நம் கண்களுக்கு முன்பாக இதோ எழுந்தருளி வந்திருக்கிற அற்புதங்களை செய்கிறவரான, அவதிப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றவரான, பேய்களை விரட்டி ஓட்டுகிறவரான, அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான, நோயாளிகளை குணமாக்குகிறவரான புனித பதுவை அந்தோணியாரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக நம்பிக்கையோடு இந்த நவநாள் ஜெபத்தை ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை சிறப்பாக தேவைப்படுகிற நம்முடைய ஜெப கருத்துக்களை, நம்மிடம் ஜெப உதவி வேண்டி கேட்டுக்கொண்ட நபர்களை இதோ அமைதியாக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை ஒப்புக்கொடுப்போம். நீர்
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நம் நெருக்கடியில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றவர், தம் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கும் தெய்வம். இதோ நம்மீது அவர் கொண்டிருக்கிற பேரன்பை, அவருடைய முடிவில்லாத அந்த இரக்கத்தை புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த ஆண்டவர் புரிந்திருக்கிற வியத்தகு செயல்களை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற அற்புதமான நேரம். இறைவனாக, எல்லாம் வல்லவராக, வார்த்தையாக இருந்த அவர் மனு உடல் எடுத்த மனித குழந்தையாக நம்மிடையே பிறந்த அந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாட இதோ இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குடிலில் பிறக்கிற அந்த குழந்தை புனித பதுவை அந்தோணியாரின் கரங்களிலே தவழ்ந்த அந்த குழந்தை எங்கள் உள்ளத்திலும் பிறக்கணும். எங்களுடைய இல்லத்திலே அவருடைய அருள் நிறைந்து இருக்கணும். எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற, எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைங்களை முடமாக்கி இருக்கிற எல்லா கட்டுக்களும் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறை அருள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆட்கொள்ளும்படியாக இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை புகழ்வோம். அருளே எம்மில் வாழ வந்த அருளே, மகிழ்வே எங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்வே. வாழும் ஒரு தெய்வம் எமை தேடி வந்தது, பாதை அது காட்டி நின்று முன்னடந்தது. உளம் நிறைந்து உலகளந்து உயிர் கொடுத்தது அருளே, எம்மில் வாழ வந்த அருளே. மகிழ்வே எங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்வே. ஞாயிறு
ஞாலம் கண் காணுகின்ற வடிவெடுத்தது எங்களோடு தெய்வம் வாழ்ந்த உண்மையானது. வாழும் வழி தந்து உடன் துணையளித்தது வழியமைத்தது உண்மை உயிர் கொடுத்தது. ஞானம் கண் காணுகின்ற வடிவெடுத்தது எங்களோடு தெய்வம் வாழ்ந்த உண்மையானது. வாழும் வழி தந்து உடன் துணையளித்தது வழியமைத்தது உண்மை உயிர் கொடுத்தது. நிலமெனும் வீட்டில் நிலையொளி வந்தது, மனமெனும் தோட்டம் அமைதியை கொண்டது. நீதியின் ஆதவன் மகிழ்வோடு புதித்தது அருளே. எம்மில் வாழ வந்த அருளே மகிழ்வே. எங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்வே. ஏழ்மை ஒரு சாபம் என்ற எண்ணம் போனது, தாழ்ந்தவரை உயர்த்தி தெய்வம் கருணை செய்தது. பெண்மை சமம் இல்லை என்ற நிலையும் ஓய்ந்தது, விடிவு வந்தது அடிமை நிலை முடிந்தது. ஏழ்மை ஒரு சாபம் என்ற எண்ணம் போனது, தாழ்ந்தவரை உயர்த்தி தெய்வம் கருணை செய்தது. பெண்மை சமம் இல்லை என்ற நிலையும் ஓய்ந்தது, விடிவு வந்தது அடிமை நிலை முடிந்தது. விடுதலை வேட்கை எங்கும் எழுந்தது, துயர்களை தாங்கும் துணிவு பிறந்தது. தடைகளை தகர்த்திடும் நம் காலம் விடிந்தது அருளே. எம்மில் வாழ வந்த அருளே மகிழ்வே. எங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்வே. வாழும் ஒரு தெய்வம் எம்மை தேடி வந்தது, பாதை அது காட்டி நின்று முன்னடந்தது. உளம் நிறைந்து உலகளந்து உயிர் கொடுத்தது அருளே. எம்மில் வாழ வந்த அருளே மகிழ்வே. எங்கள் வாழ என்றும் மகிழ்வே. பிரியமான சகோதரரே சகோதரியே, ஏழ்மை என்கிற சாபத்தை, இயலாமை என்கிற சாபத்தை அழிக்கின்றவராக, என் வாழ்வு விடியாதா என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் இதோ விடிவு வந்தது, அடிமை நிலை முடிந்தது, வாழ்வு துளிர்த்தது, மகிழ்வு வந்தது என்று சொல்லுகிற ஆண்டவராக நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கின்றவராக, நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய கரங்களில் தவழ்ந்து உள்ளத்தில் நிறைந்து
அவருடைய வார்த்தை வழியாக, அவருடைய புதுமைகள் வழியாக அநேகருக்குள்ளே சென்று அதிசயங்களை செய்தவர். இதோ நம்மையும் பார்க்கிறார். புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக தன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்ய இதோ என் மகளின் உள்ளம், என் மகனின் உள்ளம் என்னை ஏற்றுக்கொள்ளாதா என்கிற இயக்கத்தோடு இருக்கிறவர். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 107 35வது வசனத்திலே சொல்வதைப் போல, பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாக செய்தார் என்கிற அந்த நம்பிக்கை வார்த்தையை உள்ளத்தில் பதித்து, வயதான பெற்றோராக இனி இவர்களுக்கு குழந்தை பேருக்கான சாத்தியமே இல்லை, இவள் மலடு என்று முத்திரை குத்தப்பட்ட செக்கரியா எலிசபெத்து தம்பதியின் வாழ்விலே ஆண்டவர் அருள் கூர்ந்தார். தம் வாக்குறுதியை அவர் என்றும் நினைவில் கொள்கிறார் என்கிற விதமாக இறைவன் அருள் புரிகிறார், அருள் பாலிக்கிறார் என்று பொருள் கொள்ளும் விதமாக யோவான் என்று பெயருடைய திருமுழுக்கு யோவானை குழந்தையாய் கொடுத்தவர் அவர். அந்த ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளே நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் இதோ உம் திருமகனின் வாழ்வு தருகிற பிரசன்னத்தில், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் ஒன்று கூடும்படியாய் செய்திருக்கிறேன். அர்ப்பணம் நிறைந்த உள்ளங்கள் பணிபுரியக்கூடிய ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக உம்முடைய ஆசீர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக இதோ இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளங்களையும் உள்ளங்களையும் ஆட்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறீரே. நன்றி அப்பா. நல்லவரே, எம்மேல் வாழ்வு தந்த அருளே என்று நாங்கள் பாடியதைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிற தெய்வமாய் தம்மை ஆட்கொண்ட அருளுக்கு, கடவுளின் கிருபைக்கு உண்மையாய் தன்னை ஒப்புக் கொடுத்த புனித பதுவை அந்தோணியாரின் பெயரை சொல்லி வந்திருக்கிற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், எங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகளிலும், வாழ்வாதார பணிகளிலும், பயணங்களிலும் எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் காணும்படியாய் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாழுகின்றீர் என்பதை இந்த முதல் வருகையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் உம் பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் எங்களை கையளிக்கிற போது வாழுகிற தெய்வமாக, உடன் துணை அளிப்பவராக, வழி தெரியாத பிள்ளைகளுக்கு வழி அமைத்து உயிர் கொடுப்பவராக, உம்முடைய பிள்ளைகளோடு உடன் இருப்பவராக அதிசயங்களை செய்கிறவரே, நன்றி அப்பா. உம்மை ஆராதித்து துதிக்கிற பிள்ளைகளாக பல்வேறு நன்மைகளால் எங்களை நிறைத்த அந்த கிருபையான நேரங்களையெல்லாம் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்துக்கள் சூழ்ந்த வேளையில், நெருக்கடிகள் நிறைந்த வேளையில், ஐயோ என் வாழ்வு முடிந்தது என்று நினைத்த தருணத்திலே கூட இதோ நான் இருக்கிறேன் மகளே, மகனே, உன்னை நான் கைவிடவே மாட்டேன், ஒருபோதும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறவராக உம் பிள்ளைகளின் சுமைகளை தாங்க உம் பிள்ளைகளுக்கு வல்லமை தந்திருக்கிறேன். உம் பாத படிகளிலே அவர்கள் இலைப்பாறுதலை கண்டு கொள்ளும்படியாக நீர் உடைய பிள்ளைகளுக்குள்ளே செயலாற்றி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. மருத்துவரும் எங்களுக்குள்ளே கொண்டு வர முடியாத அந்த நலமாக்கும் செயலை உடைய வார்த்தையினால் செய்திருக்கிறேன், உடைய பார்வையினால் செய்திருக்கிறேன், கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் செய்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நடுக்கமுற்று தூக்கத்தை தொலைத்து உம் திருமுன் அழுது மன்றாடினவும் பிள்ளைகளுக்கு உடல் மன கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன்.
அமைதியை உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திற்குள்ளே பொழிந்திருக்கிறது. பிரிந்து நின்ற பிள்ளைகளை மீண்டுமாய் ஒரு குடும்பமாய் நீ சேர்த்திருக்கிறது. மீண்டும் ஒப்புரவாகும்படியான விருப்பத்தை உம் பிள்ளைகளுக்குள்ளே விதைத்திருக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு உள்ளார்ந்த வகையிலே தங்களை தயாரிக்கும்படியான உள் உணர்வை உம் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து உம் ஆவியாரை எங்கள் மத்தியிலே பொழிந்து உமக்குரிய பிள்ளைகளா எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பண்படுத்தி வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். பாலை நிலமாக இருந்த ஆண்டவரே, எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நபருக்கு அந்த நன்மை வரணுப்பா என்று சொல்லி குழந்தை வரத்திற்காக, திருமண வரனுக்காக, வேலை வாய்ப்புக்காக உம்மை நோக்கி ஜெபித்த உம் பிள்ளைகளின் அழுகுரலை கேட்டு இதோ நான் நீங்கள் வேண்டியவற்றை வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவராக உம் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் கவலைகளை போக்கி இருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே. இதோ உம்முடைய திருமகனின் பிறப்பு பெருவிழா இன்னும் ஒரு நாள் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த நிகழ்வு தரக்கூடிய வல்லமை, அது தரக்கூடிய ஆசீர்வாதம், அது தரக்கூடிய அந்த ஒரு பரவசம், அது தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை என் உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும், எங்கள் இல்லத்திற்குள்ளே வர வேண்டும். மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிற, தடைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் பாலைவனமாகவே இருக்கிற, நீர் தடாகம் எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய உன் பிள்ளைகளுக்குள்ளே அதிசயங்களை செய்கிறவராக, வாழ்வை கொடுக்கிறவராக, அருள் கூறுகிறவராக, வல்லமையை பொழிகிறவராய் வரும்படியாக எங்கள் இல்லத்தை, எங்களுடைய உள்ளங்களை உம்பால் எழுப்புகிறோம். இயேசுவே, காண்கின்ற தெய்வம் நீர், பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, உணர்வுள்ள தெய்வம். மனிதர்கள் பல காரியங்களை சொல்லி இவனுக்கு இது தேவை, நல்லா வேணும், நல்லா படட்டும் என்று சொல்லி சபித்தாலும் கூட ஒருபோதும் எங்களை எந்த சாபமும் நீண்ட நாள் தன்னுடைய கட்டிலே வைத்திருக்க அனுமதியாத தெய்வம் நீ. இதோ உம் பிள்ளைகளை பார், கண்ணீரோடு உம் திரு முன்பாய் கையேந்தி நிற்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பரிந்து பேசும். என் பிள்ளைக்காக இந்த வேலை கிடைக்கும்படியாக, இந்த காரியம் ஆகும்படியாக, இந்த ஒரு நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக, இந்த குறை நீங்கும்படியாக, இந்த கட்டுகள் உடைக்கப்படும்படியாக அந்தோணியாரே எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி புனிதரின் பரிந்துரையோடு உம்மிடத்திலே வந்து நிற்கிற உம் பிள்ளைகளை பாரும். உம் பிள்ளைகளின் உள்ளங்களை ஊடுருவி பாரும். இயேசுவே, நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாத பிள்ளைகளாக, ஒப்புக்காக, உலகுக்காக எல்லோரும் கோவிலுக்கு போகிறார்கள், நாங்களும் போகிறோமா என்கிற அந்த ஒரு நிலையோடு வேதனை நீங்கும்படியாக, விடியல் வரும்படியாக, சமாதானம் உள்ளத்தை நிரப்பும்படியாக, மகிழ்ச்சி இல்லத்தை நிரப்பும்படியாக, தடைகள் உடைக்கப்படும்படியாக உம் திரு முன்பாய் நிற்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம் திரு பிறப்பினுடைய அந்த ஆசீர்வாதத்தை, வல்லமையை, மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, உம் பிள்ளைகளின் கண்ணீரை தோற்பைகளில் சேர்த்து வைக்கிறவர் நீர். இதோ என் மகளே, என் மகனே, உன் வேண்டுதலை நான் கேட்டேன், தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளிப்பேன், விடுதலை நாளிலே உமக்கு நான் துணை நிற்பேன் என்கிற உடைய வாக்கு உம் பிள்ளைகளின் வாழ்விலே ஆகும்படியாய் செய்யும். நீர் எங்களை காண்பதற்காய் நன்றி. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. எங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிற எல்லா வகையான அலகையின் தந்திரங்களிலிருந்து, கட்டுக்களிலிருந்து எங்களையும் என் ஜபங்களுக்குரிய பிள்ளைகளையும், குறிப்பாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிற வாலிப பிள்ளைகளை, பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் விடுவித்து உமக்குரிய பிள்ளைகளாய் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம்முடைய திரு பிறப்பினுடைய அந்த ஆசி, அந்த மகிழ்ச்சி, அந்த வல்லமை, அந்த வாழ்வு, நிறைவான அருள் உம் பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வாழ்வாதார பணிகளை, செயல்பாடுகளை, தொழிலை, வியாபாரத்தை, குடும்பத்தை நிறைத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. எல்லா குறைகளிலிருந்தும், எல்லா இயலாமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து, எங்களுடைய வலிகளை நீக்கி, வேதனைகளை போக்கி, நாங்கள் படுகிற பொருளாதார
கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி
இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதையை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதையை செம்மையாக்குவோம். வாரும் வாரும் எங்களை மீட்க இறைவா வாரும். வாரும் வாரும் எங்களை மீட்க இறைவா வாரும். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதையை செம்மையாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரைத்தலில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுத்து புனிதருக்கு வணக்கம் செலுத்தி புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், புனிதரின் பரிந்துரையால் அண்மையில் நாம் கொண்டாடவிருக்கிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சி ஆசீர் நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கக்கூடிய நிலையில் உண்மையிலேயே இது நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலி தளத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்காக அல்லும் பகலும் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆராதனை டிவியினுடைய அன்பர்கள், அதிலே தங்களுடைய திறமையை, தங்களுடைய பல்வேறு அர்ப்பண உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரினுடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோ. அதனால் கன்னி மரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருபுலமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 5 தொடங்கி 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடப்படுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு
கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 57 தொடங்கி 66 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர்
யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்தவர்களே, ஆராதனை டிவி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக அற்புதமான ஒரு பாடலை தயார் செய்து வெளியிட்டிருக்கிறது. லட்சம் பார்வையாளர்களை கடந்து அந்த பாடல் உலகளாவிய திரு அவையின் எல்லா இடங்களிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடலாக ஆண்டவர் அதை ஆசிர்வதித்திருக்கிறார். என்ன பாடல்? அதிகாலையிலே பாலகனை தேடி. அந்த பாட்டுக்கு பாடிய பாடகர் அன்பு சகோதரர் ஆண்டனி தாசன். அதை தொடங்கும் போது சொல்வார், என்ன ரெடியா, கொண்டாடிடலாமா கிறிஸ்மஸை, அட்ரா மேலத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாளை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். நாளை நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிக்காக அவரவருடைய பங்கு கோவில்கள் அல்லது கிளை கிராம கோவில்களில் போய் திருவழிபாட்டில் திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறோம். இன்றைய ஒரு வாசகங்கள் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது எதை நமக்கு தருகிறது? இன்றைய சபை மன்றாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்மிடையே குடிகொள்ள திருவுலமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகி எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. அன்புக்குரியவர்களே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கடவுளின் இரக்கத்தால். அதுதான் ஒவ்வொரு புனிதரையும் இயக்கி இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்ட பகுதியில் பாருங்க, எலிசபெத் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எலிசபெத்துக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். இப்போ இந்த கடவுளின் இரக்கம் காலத்தின் தேவையாக இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட மலாக்கி இறைவாக்கினர் ஏடுகளிலிருந்து கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு சிந்தனை. மலாக்கி என்கிற பெயருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? மலாக்கி என்ற சொல்லுக்கு எனது தூதன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் வழியை தயார் செய்யும் முன்னோடிகளில் திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, ஒவ்வொருவருமே இந்த ஆண்டவரின் வருகைக்கு மக்களை தயார் செய்யக்கூடிய தூதர்களாக முன்னோடிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. எல்லோருமே ஆண்டவரின் திருவருகைக்காக, அவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை தயாரித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரும் நம்மை தயாரிக்கிற போது தயார் பெற்ற நிலையில் அடுத்திருக்கிறவருக்கு நான் ஒரு முன்னோடியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. ஏன்னா நம்முடைய வழியை பார்த்து, நம்முடைய சொல் செயல்களை கண்டு
ஒருத்தர் நானும் அந்த இயேசுக்கிட்ட வரணும், நானும் அந்த குடிலில் போய் இயேசுவை கண்டு வணங்க வேண்டும், நானும் அந்த இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கணும், நானும் இயேசுவுக்கு சாட்சியம் பகரணும் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறப்பான உந்துதலை கொடுக்க வேண்டிய இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு முன்னோடியாக, மெசியாவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பை, அவருக்கு பெயர் வைத்த நிகழ்வை இன்றைக்கு நற்செய்தியாக கேட்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவானுக்கு அவருடைய பெற்றோர் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். முன்னோடிகளாக இருப்பது, ஒரு முன்மாதிரியாக இருப்பது என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை முறை அல்ல. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒருவர் என்னை பார்க்கிற போது, என் செயல்களை கண்டு உணர்கிற போது, அனுபவிக்கிற போது, உண்மையிலேயே அவர் கிறிஸ்துதான், அவள் கிறிஸ்து தான் என்பதை நாம் உணர்த்த இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன, நம்முடைய செயல்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பல நேரங்களில் அது இன்னொருவர் இயேசுவிடம் வருவதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் பல நேரங்களில் அது தடை கல்லாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு பிறரை கடவுளிடம் கொண்டு வரக்கூடிய முன்னோடிகளாக, தயாரிப்பாளர்களாக, தூதர்களாக வாழ தங்களை கையளிக்காமல் வருவதை தடுக்கக்கூடிய தடை கற்களாக இருக்கிறார்கள். வைக்கோல் மேலே படுத்த நாய் அதுவும் திங்காது, திங்கிறவங்களையும் திங்க வரக்கூடிய ஆடையோ மாட்டையோ வந்து லொல் 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 குலைச்சு வெளியே தள்ளிக்கிட்டே விரட்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை இந்த கடவுளை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்வை அப்படி தடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக, தடைக்கல்லாக நான் இருக்கிறேனா? இன்றைய முதல் வாசகத்தின் பின்புலத்தில், அதுவும் குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கக்கூடிய நிலையில், இந்த இயேசு வெறும் குடிலில் அலங்காரமாக முன்வைக்கப்பட்ட ஆலயத்திலோ அல்லது வீட்டிலோ நம்ம அவ்வளோ செலவு பண்ண அந்த குடிலில் பிறக்கிற ஒரு வெளியில் நிற்கக்கூடிய ஒரு நபராக அல்ல, மாறாக என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அதை உள்ளத்திலே பிறக்கக்கூடிய அந்த நிலைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்துணை தடைகளையும், பாவ பழக்க வழக்கங்களையும், பாவ வழிகளையும் விட்டுவிட்ட பிள்ளைகளாக விழிப்போடு, ஏன்னா எப்போ ஆண்டவருடைய இரண்டாம் வருகை திடீரென வரும் என்று இன்றைக்கு மலாக்கி இறைவாக்கினர் வழியாக நமக்கு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே விழிப்போடு அந்த ஆண்டவரின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆர்வமுடன் காத்திருக்கிற பிள்ளைகளாக, அர்ப்பணத்தோடு நம்முடைய பணிகளை முன்னெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த ஆண்டவர் இரண்டாம் வருகையில் நாம் எதிர்கொள்ள இருக்கிறவர் நம்மை புனிதப்படுத்துகிறவர். அவர் தான் நம்மை புனிதப்படுத்த முடியும். புனிதத்தின் ஊற்றாக இருக்கிற அவர். எப்படி அவர் புனிதப்படுத்துகிறார்? அன்புக்குரியவர்களே, நெருப்பில் புடமிடப்படாத எந்த உலோகமும் அதனுடைய அந்த ஜொலிக்கக்கூடிய தன்மையை, உறுதித்தன்மையை அடையவே முடியாது. அதே போல் இன்றைக்கு பளபளப்பாக நாம் ஒரு ஆடை அணிந்து வெளியிலே நிற்கிறோம், எல்லோரும் பார்த்து சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பளபளப்பு என்கிற தன்மையை, ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அந்த நிலையை அந்த ஆடை பெறுவதற்கு அதற்கு முந்தைய நிலையில் கசக்கி பிழியப்படுகிறது, அயன் பண்ணப்படுகிறது. அப்போ எவ்வளவு அந்த நிலைகளை கடந்து தான் அப்படிப்பட்ட ஒரு பளபளக்கும் ஆடையாக அது அமரும். அதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீங்கள் துன்பப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நெருப்பில் புடமிடப்படுகிறவர்களாக, சலவைக்காரர் எப்படியெல்லாம் அந்த சவர்க்காரத்தை பயன்படுத்தி அந்த துணியை துவைக்கிறதுல, அழுக்கை நீக்குவதில் பல்வேறு காரியங்களை செய்கிற போது அது உட்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உட்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு நாம் ஆண்டவர் திருமுன் ஒப்புக் கொடுக்கிறோமா? துன்பம்னா வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இறைவன் நம் வாழ்வில் அனுமதிக்கக்கூடிய துன்ப துயரங்களை விரும்பி ஏற்று துன்பங்களை அனுபவிப்பதன் வழியாகவே அந்த உண்மையான விடுதலையை நாம்
கண்டுகொள்ள முடியும். அடுத்திருப்பவருக்கும் அதை நாம் சான்று பகிர்ந்து கொள்ள முடியும். இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் சிறந்த ஒரு தூதர், உண்மையிலேயே நல்ல ஒரு ஊழியர். ஆண்டவரின் வருகைக்காக தன் மக்களை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதில் ஆகச்சிறந்த உதாரணமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பரிந்துரையாளர். அவர் அனுபவிக்காத துன்பங்களா? உள்ளத்தில் தான் வாழ்ந்த அந்த துறவு மடத்தில் எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ அவமானங்கள். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடிய, தாங்கி நிற்கிற ஒரு நபராக தன்னை புனித அந்தோனியார் கையளித்தார் என்றால் அதுதான் அவரை அந்த தூதன் என்கிற நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது, புனிதர் என்கிற நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தை, அவருடைய வழி, அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவங்கெல்லாம் புனிதர்கள் ஃபாதர் இல்லை. சாதாரண ஒரு வாழ்வு சூழலில் மனிதர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தகைய உடல் மன போராட்டங்களை, உணர்ச்சி போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறோமோ, உலகத்திற்கு எதிராக வாழ வேண்டும் என்கிற அந்த நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ, எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அந்த போராட்டம் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் அவர்கள் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய அந்த போராட்டத்தை எதிர்கொண்டார்கள். அந்த இரக்கம், கடவுள் அவர்களுக்கு அருள்பாலித்த விதம், கடவுள் அவர்கள் மேல் அருள் கூர்ந்த விதம், அந்த சோதனைகளை, துன்பத்தை, அவர்களுக்கு வந்த தடைகளை எல்லாம் கடந்து உடைத்து வருவதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்ள துணை செய்திருக்கிறது. பிரியமானவர், நற்செய்தியிலே அதான் நம்ம பார்க்கணும். விளக்கமாக போகிற ஒரு வாழ்க்கை, விளக்கமாக வைக்கக்கூடிய ஒரு பேர் என்பதை கடந்து அங்கே எலிசபெத்தும் சக்கரியாவும் புதிய ஒரு நிலைப்பாட்டை, புதிய ஒரு செயல்பாட்டை, புதிய ஒரு முறைமையை தங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நிச்சயமாக அது அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. நற்செய்தியாளர் எழுதிட்டாரு, இன்னைக்கு கேட்டுட்டோம், நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை அவர்கள் செய்வதற்கு பல சிரமங்கள். உலகத்தில் இல்லாத பேரை சொல்லிட்டாலாம். வழக்கமாக எல்லாரும் அவன் அப்போ தானே பேரை தானே வைக்கிறாங்க. இவங்க என்ன புதுசாக எகத்தாளம்லாம் பேசியிருப்பாங்க, கேலி பேசியிருப்பாங்க, கிண்டல் பேசியிருப்பாங்க. ஆனால் சக்கரியாவும் எலிசபெத்தும் அதை கண்டவர்கள் தளர்ந்து போகவில்லை. அன்புக்குரியவர்களை, இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த காலம் வரை நான் கட்டப்பட்ட ஒரு நபராக திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு, கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு துன்பந்தான். நீண்ட நாள் மலடி மலடி என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த எலிசபெத் அம்மாவுடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதித்த ஒரு துன்பம், தடை. ஆனால் அதை அவர்கள் கடவுளின் துணையோடு, கடவுளின் அருள் துணையோடு, கடவுளினுடைய இரக்கத்தினுடைய துணையோடு எதிர்கொண்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் தூதர்களாக வாழ்வதற்கு, கடவுளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட துன்பங்களை, தடைகளை எதிர்கொள்ளுகிற போது கடவுளின் இரக்கத்தை, அவருடைய அருளை நாடி நிற்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட அருள் நம் மீது பொழியப்படுகிற போது திருமுழுக்கு யோவான் எப்படி கைவன்மையை பெற்றிருந்த குழந்தையாக, ஆண்டவருடைய கைவன்மை, அதே கைவன்மை அந்தோனியாருக்குள் இருந்தது. அவருடைய பரிந்துரையை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்பது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிறைவாக திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், முதல் அதிகாரம் 28-29 வசனங்களில் கடவுளின் அருள் எப்படியாய் ஒருவருக்குள் செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார். பாருங்கள், உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அடுத்த வசனத்தை சொல்வார், யாரும் கடவுள் முன் பெருமை பாராட்ட முடியாது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே கடவுளின் இரக்கத்தால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள், கடவுளினுடைய அருளை பெற்றிருக்கிறவர்கள் யாரும் தங்களை தம்பட்டம் அடித்து நான் அப்படி நான் இப்படியெல்லாம் படம்லாம் காட்டவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எந்த சீனுக்கும் இடமே கிடையாது. மறைவாக ஆனால் உறுதியாக உள்ளத்தில் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான தொடர் தேடலை அவர்கள் முன்வைத்து கொண்டே பயணித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வழி, அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடு, அவருடைய சொல் என்பது உண்மையிலேயே ஆண்டவரின் வருகைக்காக
அவரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளை தயாரிக்கிற விதமாக இருக்கும் திருமுழுக்கு யோவான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தூதனாக, கடவுளின் வருகைக்காக, இயேசுவின் 2ஆம் வருகைக்காக பிள்ளைகளை தயார் செய்யக்கூடிய மகத்தான ஒரு பணியை செய்தார் என்றால் கடவுளின் அருள் அவரோடு இருந்தது. கடவுளின் இரக்கத்தை நிறைவாக அவர் அனுபவித்தார். அந்த இரக்கம், அந்த அருள் இன்றைக்கு நமக்கும் கொடையாக கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி, என்னுடைய செயல்கள், என்னுடைய சொற்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தவையாக, புனித அந்தோணியாரை போல கடவுளுக்கு மாற்றி தரக்கூடியதாக அமைவதன் வழியாக நானும் கடவுளின் தூதனாக, மெசியாவுக்கு முன்னோடியாக எப்படி திருமுழுக்கு யோவானின் வாழ்வு அமைந்ததாக நாம் பார்க்கிறோமோ அதே போல நாங்களும் இன்றைக்கு கடவுளுக்காக, இயேசுவுக்காக, இறை ஆட்சிக்காக மக்களை தயாரிக்கின்ற பணியிலே புனித அந்தோணியாரின் அடிச்சுவட்டிலே நாங்களும் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்வின் போராட்டங்களை, நம்முடைய தடைகளை, நம்முடைய உடல் மனக்குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து இறைவனின் இரக்கம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வர இறைவன் நம்மீதும் அருள் புரியும்படியாக இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். ஆமேன். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் அல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற உம் அன்பு பிள்ளைகள், சிறப்பாக இந்த ஆசிர்வாதங்கள் நாங்கள் பெறும்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவி வலையொலி உறுப்பினர்கள், எங்களுடைய சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் உம் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.